காமன்வெல்த் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் தங்கப் பதக்கம் வென்றார் இந்தியாவின் பிரீத்தி பவார். 54 கிலோ எடைப்பிரிவில் முதலிடத்தை பிடித்து அசத்தல். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப் பதக்கம். 57 கிலோ எடைப்பிரிவில் ஜைஸ்மின் லம்போரியா முதலிடத்தை பிடித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் மும்முறை தாண்டுதலில் தமிழக வீரர்கள் இருவருக்கு பதக்கம். பிரவீன் சித்திரவேல் வெள்ளியும் செல்வ பிரபு வெண்கல பதக்கமும் வென்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறக்கப்பட்டது நீர். அணை வேகமாக நிரம்பி வருவதால் வினாடிக்கு 10,000 கன அடி வீதம் நீர் திறக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. கபினி அணையிலிருந்து தொடர்ந்து திறந்துவிடப்படுகிறது உபரி நீர். அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு இருப்பதால் கரையோர ஊர்களுக்கு விடுக்கப்பட்டது வெள்ளபாய எச்சரிக்கை. கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரிப்பு. 3258 கன அடி வீதமாக இருந்த நீர்வரத்து 10,504 கன அடி வீதமாக உயர்வு. ஒகேனக்கலுக்கு 500 கனஅடியாக அதிகரித்த நீர்வரத்து. கார்வேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையால் 18 நாட்களுக்கு பிறகு உயர்வு. கர்நாடக மாநில அணைகள் விரைவில் நிரம்பும் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அறிவிப்பு. அணைகளை திறக்காவிட்டால் வெள்ளத்தால் அடித்து செல்லப்படும் நிலை உருவாகும் என எச்சரிக்கை. காவிரி பிரச்சனையில் மாநிலங்களிடையே பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். இந்த இன்டர்ஸ்டேட் இஷ்யூல இது மாதிரியான வேலைகள்லாம் நடக்குது. இதுக்காவது ஒன்றிய இதுல யாருக்கு அரசு தானே சார் இப்ப இருக்கு. காங்கிரஸ் உங்க தோழமை கட்சி தானே சார், அழகா பேசலாமே. மாநிலங்கள் இதுல எதுவும் செய்ய முடியாது, ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும். காவிரியின் குறுக்கே உள்ள அணைகளின் நிர்வாகத்தை மத்திய அரசை ஏற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். காவிரி விவகாரத்தில் தனி ஆவர்த்தனம் செய்த நினைத்த முதலமைச்சர் தனிமைப்பட்டு நிற்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். இனியாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்த வேண்டும் என வலியுறுத்தல். காவிரியில் நீர் பெற உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர எடுத்துள்ள முடிவு தாமதமானது என்றாலும் சரியான நடவடிக்கை என அன்புமணி பாராட்டு. மத்திய அரசும் கர்நாடக அரசும் செய்யும் கூட்டு சதியை உரிய தரவுகளுடன் கொண்டு செல்லவும் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தல். கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு காவிரி நுழையும் பிலிகுண்டுலுவில் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் சிறப்பு வேண்டுதல். மேகதாதுவில் அணை கட்டியை தீருவோம் என்ற கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஒகேனக்கலில் ஆர்ப்பாட்டம்.
தொழில் நிறுவனங்கள் பிற மாநிலங்களுக்கு செல்வதாக சொல்லப்படும் குற்றச்சாட்டுகளை அடுத்து தமிழ்நாடு அரசு முக்கிய முடிவு. தொழில்துறை கட்டட அனுமதியை விரைவுபடுத்த சிறப்பு பிரிவை அமைத்து உத்தரவு. கொளத்தூர் தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை முறையாக பாதுகாக்கவில்லை என திமுக குற்றச்சாட்டு. தேர்தல் முறைகேடு குறித்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எனவும் அறிவிப்பு. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை அல்லது சரியாக பாதுகாக்கப்படாததினால் இந்த தேர்தல் முறையான தேர்தல் இல்லை என்பதை எங்களால் அறிவியல் பூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் தெரிந்து கொள்ள முடிந்தது. கொளத்தூர் தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எந்த குறைபாடும் இல்லை என சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் விளக்கம். திமுகவினர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி தொடரும் என திட்டவட்டம். சென்னையில் மாநகராட்சி அலுவலகத்தின் முன் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தால் அலுவலக கதவுகள் பூட்டு போட்டு பூட்டப்பட்டன. மாமல்லபுரத்தில் நடைபெறும் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் பயிற்சி நிறைவு விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்பு. 10 நாட்களாக நடைபெற்ற பயிற்சியில் பங்கேற்பவர்களுடன் கலந்துரையாடல். உட்கட்சி பூசலே தமிழகத்தில் காங்கிரஸ் வளர்ச்சிக்கு இடையூறு என ராகுல் காந்தி கண்டனம். தவறு செய்பவர்கள் கட்சி நிர்வாகிகளை அரவணைத்து செல்லாத தலைவர்களுக்கு காங்கிரஸில் இனி இடமில்லை எனவும் அறிவிப்பு. சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் மீண்டும் கையெழுத்திட்டார் செந்தில் பாலாஜி. குதிரைவேர வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற நிலையில் கையெழுத்திட வந்தவரிடம் காவல்துறை விசாரணை. எஃப்ஐஆரில் பெயரில்லாத நிலையிலும் குதிரைவேர வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வருவதாக செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. வழக்கு போடுவதிலேயே கவனம் செலுத்தி வரும் தாவேக் அரசின் நடவடிக்கையை சட்ட ரீதியாக சந்திப்போம் என பேட்டி. வழக்குகள் போடுவதிலே இந்த அரசு தாவேக் அரசு முனைப்பு காட்டி வருகிறது. நீங்க பார்த்திருப்பீங்க, நான் மட்டும் இல்லை, யார் மேலே எல்லாம் எப்படிப்பட்ட வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. நீதிமன்றம் இருக்கிறது, வழக்கறிஞர் இருக்கின்றார்கள். சட்டப்படி எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி, இல்லை இந்த வழக்குகளாக இருந்தாலும் சரி, நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு இந்த வழக்குகள் அனைத்தும் பொய்யான வழக்குகள் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். முறைகேடு புகாரில் டாஸ்மாக் முன்னாள் மேலாண் இயக்குநர் விசாரணை தேடும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். எஃப்ஐஆரில் 2வது நபராக சேர்க்கப்பட்டவரை விசாரணைக்கு அணுகிய போது செல்போன் அணைப்பு என தகவல். தமிழகத்தில் இன்னமும் வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் 129 மதுபான கடைகள் இயங்குவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. மக்களுக்கு இடையூறாக செயல்படும் மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என முதலமைச்சர் விஜய்க்கு வலியுறுத்தல். முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலத்தின் ஈரோடு மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் பதவி பறிப்பு. தேர்தல் முடிவுக்கு பிறகு கட்சி நடவடிக்கைகளிலிருந்து ஒதுங்கியிருந்ததால் அதிரடி. தாவேக்காவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு விரைவில் பொறுப்பு. மாற்றுக் கட்சியினர் தாவேக்காவில் இணையும் விழாவில் அமைச்சர் ஆனந்த் தகவல். எங்க அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணன் இருக்கிறார், இங்க வந்து உட்காந்து இருக்கிறாரு. இன்னும் இப்படிதான் சொன்னேன், எல்லாரும் இன்னும் நீ எங்களுக்கெல்லாம் சீக்கிரம் பதவி கொடுக்கலையா அப்படின்ட்டு
கண்டிப்பாக தலைவர் தளபதி அவர்கள் மிக விரைவில் உங்களுக்கு உண்டான பதவிகளை வழங்குவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழக வேளாண் பட்ஜெட் பிரதிகளை ஏழுமலையான் திருவடிகளில் வைத்து ஆசி பெற்றார் விவசாயத்துறை அமைச்சர் வினோத். விஐபி பிரேக் தரிசனம் மூலம் திருப்பதி கோவிலில் ఏழுమలయాனை வழிபட்டார். అతిక్రమించిన ఎడల చట్టపరమైనటువంటి చర్యలు తీసుకోబడతాయి. தமிழ்நாட்டில் 90 நாட்களுக்கு மேலும் பயன்பாட்டில் இல்லாத மின் இணைப்புகளை ரத்து செய்ய மின்சார வாரியம் திட்டம். வருவாய் இழப்பை குறைக்க பயன்பாட்டில் இல்லாத கணக்குகளை நீக்க உள்ளதாகவும் தகவல். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துக்கு சென்ற தொழிலாளர்கள் 2வது நாளாக தடுத்து நிறுத்தம். மணிமுத்தாறு சோதனைச் சாவடியில் தொழிலாளர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியது வனத்துறை. நாடு முழுவதும் வணிக சிலிண்டரின் விலை சுமார் 200 ரூபாய் குறைப்பு. 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை 2906 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் குற்ற வழக்குகளில் சிக்கியுள்ள வழக்கறிஞர்கள் யார் யார்? குழு அமைத்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய பார் கவுன்சிலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.